வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 1.3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அவ்வேலையை ஒரு ஆடவர் மற்றும் ஒரு மகளிர் தனித்தனியாக செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? கணக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இது ஏற்கனவே நம்ம 10th செஞ்சது தான். நம்ம என்ன தெரியுமோ, வேலையை முடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம அதை தலைகீழாக எழுதுவோம். இயற்கணிதத்தில் ஒரு கணக்கு இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிப்பதற்குன்னு வரும்போது அதை தலைகீழாக தான் போட்டு செய்வோம். அதே மெத்தடில் நம்ம சமன்பாடை அமைக்கிறோம். இப்போ ஆடவரும் மகளிரை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆடவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆடவர் வேலையை முடிக்க எடுக்கும் காலம் எக்ஸ் என்க. இது மகளிர், ஒரு மகளிர் வேலையை முடிக்க எடுக்கும் காலம்னா என்னது, நாட்கள்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒய் என்க. சரி, இப்போ நம்ம என்ன, 4 ஆடவர் 4/x ப்ளஸ் 4/y வேலையை முடிக்க எத்தனை நாள், 3 நாட்கள், 1/3. புரிஞ்சிருச்சாமா? அவ்வளோதான். அடுத்து 2 ஆடவர் 2/x, 5 மகளிர் 5/y எத்தனை நாளில், 4 நாளில். ஓகே, இப்போ அணி வடிவத்தில் எழுதுவோம். அணி வடிவத்தில் எழுதும்போது என்னது, 4 4 2 5. எக்ஸ் என்னது, 1/x 1/y 1/3 1/4. அவ்வளோதான். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், x is equal to A inverse B. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு A இன்வெர்ஸ்க்கு நம்ம என்ன செய்வோம், மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். எதனுடைய, அணியின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். mod A is equal to 4 4 2 5 5 20 -8 12 ஈக்குவலுக்கு சமம் கிடையாது. எனவே ஏ இன்வெர்ஸ் காண இயலும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி எழுதுவோம், நம்ம மூலைவிட்டத்தை மாற்றுவோம். மூலைவிட்டத்தை மாற்றும்போது 5, இங்கே என்னது 4, அடையாளத்தை மாற்றுறோம். -4 -2. அவ்வளோதான். அடுத்து ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod A அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 1/12 5 -4 -2 4. ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப் என்னது, இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஏ இன்வெர்ஸ்னால் என்னது, 1/12 5 -4 -2 4. பி என்னது, 1/3 1/4. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். 12 செய்யும்போது என்ன வரும் உங்களுக்கு, 5/3 -1. அடுத்து -2/3 +1. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது xy போட்டுக்கோங்க. xy விட 1/x 1/y போட்டுக்கோங்க. 1/x 1/y 12 5ல் 3 போச்சுன்னா 2/3, 3ல் 2 போச்சுன்னா 1/3.
என்ன அர்த்தம்? 2/3 இன்ட்டு 12 1/3 இன்ட்டு 12ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 6 1/18 1/36. இது வந்து 1/x வந்து 1/18. அப்போனா x is equal to 18, y is equal to 36. இப்போ வந்து நம்ம வந்து இது என்னது வாக்கியத்தில் இருக்கிறதுனால நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? வாக்கியத்தில் எழுத போகிறோம். வாக்கியத்தில் எழுதும்போது என்ன வரும் நம்மளுக்கு? therefore ஒரு ஆடவர் 18 நாட்களிலும் மகளிர் 36 நாட்களிலும் குறிப்பிட்ட வேலையை அப்படி கொஸ்டின்லேருந்து அப்படி எழுதிருங்க. அவ்வளோதான். தனித்தனியாக செய்து முடிப்பார். அவ்வளோதான். புரியுதா மாணவர்களே? செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். மீண்டும் அடுத்த கணக்கில் சந்திப்போம்.